எப்ப பார்த்தாலும் 12க்கே இம்பார்ட்டன்ஸ் குடுத்துக்கிட்டு இருக்கீங்களே! 11த் பசங்கலாம் பார்த்தா உங்களுக்கு பாவமாவே இல்லையா? என்னது பாவமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 11th குடுக்கூடாதெல்லாம் இல்லைங்க. என்ன நாளைக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் வச்சுட்டு இப்ப வரைக்கும் தமிழ் ஃபெயில் ஆயோன்ற பயத்துல இருக்கீங்களா? அந்த பயமே தேவையில்ல. லாஸ்ட் மினிட்ல 90 அவுட் ஆஃப் 60 எப்படி எடுக்கிறது அப்படின்றத பத்தி இப்ப பார்க்க ஒண்ணுமே கிடையாது. இந்த 7 into 14 செக்ஷன் இருக்கிற தலைச்சொட்டு, இலக்கண குறிப்பு, பகுபலவு குணம், உணர்ச்சி விதி இன்னும் நிறைய இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 into 4 12 செக்ஷன்ல இருக்கிற பானைய பாராட்டு அணி பழமொழி இதுல இருக்கிற மொழி பயிற்சி வினாக்கள். அதுக்கப்புறம் 3 into 6 நெடுவினாக்கள்ல இருக்கிற செயல்ல இருக்கிற திருக்குறள்ல இருக்கிற 4 நெடுவினாக்கள் படிச்சாலே ஒரு நெடுவினா வந்துடும். அதுக்கப்புறம் உரைநடை லெசன்ல 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுக்க போறேன். அது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்புறம் கதை மொத்தம் வந்து 6 கதை இருக்கு. ஆனா அதெல்லாம் தேவையில்ல. 3 கதை படிச்சா ஒரு கதை கண்டிப்பா வந்துடும். அது போக 1 மார்க் 14 மார்க் கேட்பாங்க. மேக்ஸிமம் புக் பேங்க்ல இருந்தே 3 டைம் கேட்டுருவாங்க. இதை மட்டும் படிச்சாலே நீங்க 60 90 அவுட் ஆஃப் 60 ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இதோட ஆன்சர், இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் வேணுமா? பேஜை ஃபாலோ பண்ணிட்டு PDF கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு PDF சென்ட் பண்றோம். தேங்க்யூ.